ஆதியாகமம் 1 முதல் 3 வரையிலான அத்தியாயங்களுக்கான என்னுடன் படிக்க வாருங்கள் பாடத்திற்கு வரவேற்கிறோம். இந்த 3 அத்தியாயங்களும் முழு பழைய ஏற்பாட்டின் அடித்தளமும் அவருடைய பிள்ளைகளுக்கான தேவனுடைய திட்டத்தின் முழு கதையும் ஆகும். நாம் அவற்றை கடந்து செல்லும்போது கடவுள் எவ்வாறு ஒழுங்குடனும் நோக்கத்துடனும் உலகத்தை உருவாக்குகிறார், அவர் மனிதகுலத்தை அன்புடனும் நோக்கத்துடனும் எவ்வாறு உருவாக்குகிறார் மற்றும் வீழ்ச்சி எவ்வாறு வளர்ச்சி, முகமை மற்றும் இறுதியில் மீட்புக்கான வழியை திறக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பேசுவதன் மூலம் படைக்கும் ஒரு கடவுளைக் காண்கிறோம். முதல் வசனத்தில் அவர் வானங்களையும் பூமியையும் உருவாக்குகிறார். 3வது வசனத்தில் அவர் இருளில் ஒளியைக் கொண்டு வருகிறார். அதிகாரம் முழுவதும் அவர் பிரிக்கிறார், ஒழுங்கமைக்கிறார், பெயரிடுகிறார், ஆசீர்வதிக்கிறார், படைப்பை உயிரால் நிரப்புகிறார். கடவுள் ஒழுங்கு, நோக்கம் மற்றும் நன்மையின் கடவுள் என்பதை இது நமக்கு கற்பிக்கிறது. ஒவ்வொரு அடியும் வேண்டுமென்றே உள்ளது. ஒவ்வொரு நாளும் அது நன்றாக இருந்தது என்ற வார்த்தைகளுடன் முடிவடைகிறது. கடவுள் தவறு செய்வதில்லை, அவர் அற்புதங்களைச் செய்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அத்தியாயத்தில் கதை பெரிதாக்குகிறது. மேலிருந்து படைப்பை பார்ப்பதற்கு பதிலாக 7ஆம் வசனத்தில் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கி அவருக்குள் ஜீவனை சுவாசிக்கும்போது நாம் தேவனுக்கு அருகில் நிற்கிறோம். அழகும் மிகுதியும் நிறைந்த ஏதேன் தோட்டத்தை நாம் காண்கிறோம். ஆதாமுக்கு வேலை, நோக்கம் மற்றும் கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம். பின்னர் கடவுள் 18ஆம் வசனத்தில் அறிவிக்கிறார், மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல, அவர் ஏவாளை ஒரு பரிபூரண கூட்டாளியாக உருவாக்குகிறார், சமமான, தெய்வீக மற்றும் இன்றியமையாதவர். இந்த அத்தியாயம் உறவுகள், ஒற்றுமை, திருமணம் மற்றும் தெய்வீக அடையாளத்தின் மதிப்பை கற்பிக்கிறது. பின்னர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் கதை மாறுகிறது. பாம்பு ஏவாளை அரை உண்மைகளாலும் குழப்பத்தாலும் சோதிக்கிறது. ஆதாமும் ஏவாளும் கனியை பண்ணுகிறார்கள், அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. அவர்கள் அவமானம், பயம் மற்றும் மறைப்பை அனுபவிக்கிறார்கள். ஆனால் இந்த தருணத்தில் கூட தேவன் 9ஆம் வசனத்தில் அவர்களை தேடி வந்து, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். அவர் கற்பிக்கிறார், திருத்துகிறார், விளைவுகளை விளக்குகிறார். பின்னர் மிக முக்கியமாக 15 வசனத்தில் ஒரு இரட்சகரின் முதல் வாக்குறுதியைக் கொடுக்கிறார். 21வது வசனத்தில் அவர் ஆதாம் மற்றும் ஏவாளுக்கு தோள்களின் கோட்டுகளால் ஆடை அணிந்துள்ளார், இது தியாகத்தையும் தெய்வீக கருணையையும் குறிக்கிறது. இந்த அத்தியாயங்கள் நமக்கு கற்பிக்கின்றன. கடவுள் ஒழுங்கையும் நன்மையையும் படைத்தவர். நமது அடையாளம் அவரிடமிருந்து வருகிறது. ஏஜென்சி புனிதமானது. தேர்வுகள் விளைவுகளைக் கொண்டுள்ளன. இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலிருந்தே திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தார். இன்று நாம் ஆதியாகமம் 1 முதல் 3 வரை படிக்கும்போது மாதிரிகள், வாக்குறுதிகள் மற்றும் அழைப்புகளைத் தேடுங்கள். உருவாக்கி, நேசிக்கிற, கற்பிக்கிற, மீட்கும் ஒரு கடவுளை நீங்கள் காண்பீர்கள். ஆதியாகமம் 1 முதல் 5 வசனங்களில் கடவுளின் படைப்பு வேலையின் தொடக்கத்தை நாம் காண்கிறோம். வசனங்கள், ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார். எதுவும் வடிவம் பெறுவதற்கு முன்பு வேதவசனங்கள் 2ஆம் வசனத்தில் நமக்குச் சொல்கின்றன, பூமி உருவமற்றது, வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் முகத்தில் இருள் இருந்தது. எதுவும் ஒழுங்கமைக்கப்படவில்லை. எதுவுமே வடிவமைக்கப்படவில்லை. எல்லாமே கடவுளின் குரலுக்காக காத்திருந்தன. பின்னர் ஒரு அழகான வரி வருகிறது, தேவனுடைய ஆவியானவர் தண்ணீரின் முகத்தில் நகர்ந்தார். எபிரேய யோசனை ஒரு மென்மையான காற்று வீசுவது போன்றது, அல்லது ஒரு தாய் பறவை தனது கூட்டின் மீது வட்டமிடுவது போன்றது. கடவுள் அக்கறையுடனும் நோக்கத்துடனும் உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறார். இது நமக்கு முக்கியமான ஒன்றைச் சொல்கிறது,
நம் சொந்த வாழ்க்கை வடிவமும் வெற்றிடமும் இல்லாமல் உணர்ந்தாலும் ஆவியானவர் இன்னும் நகர்கிறார். நாம் விளைவுகளைக் காண்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தேவன் பேசுகிறார், வெளிச்சம் உண்டாகட்டும். உடனடியாக வெளிச்சம் இருந்தது. ஒளி இன்னும் சூரியனிலிருந்து வரவில்லை, அது அத்தியாயத்தின் பிற்பகுதியில் தோன்றுகிறது. இந்த ஒளி படைப்பில் நுழையும் கடவுளின் இருப்பு, வல்லமை மற்றும் ஒழுங்கு. உலகிற்கு தேவன் தனது முதல் பரிசு தெளிவு, உண்மை, அரவணைப்பு மற்றும் பார்வை என்பதை காட்டுகிறார். 4வது வசனத்தில் கடவுள் ஒளியைக் காண்கிறார், அது நல்லது. கடவுள் எப்போதும் நன்மையை அங்கீகரிக்கிறார், அதை நம்மில் பார்க்க நாம் போராடும்போது கூட. பின்னர் அவர் ஒளியை இருளிலிருந்து பிரித்தார். இந்த செயல் வடிவங்களை கற்பிக்கிறது. கடவுள் பிரிக்கிறார், ஒழுங்கமைக்கிறார், ஆசீர்வதிக்கும் எல்லைகளை உருவாக்குகிறார். 5வது வசனத்தில் கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிடுகிறார். படைப்பின் முதல் நாள் முடிந்ததைக் காண்கிறோம், மாலையும் காலையும் முதல் நாள். இந்த 5 வசனங்களும் குழந்தைகள் கூட உணரக்கூடிய வகையில் ஆழமான உண்மைகளை கற்பிக்கின்றன. கடவுள் இருளில் ஒளியைக் கொண்டு வருகிறார். கடவுள் ஒழுங்கை குழப்பத்தில் கொண்டு வருகிறார். தேவன் தம்முடைய கிரியையை நன்மையுடன் ஆரம்பிக்கிறார். நம்மை நாமே கேட்டுக்கொள்ளலாம். கடவுள் என் இருண்ட தருணங்களில் ஒளியைக் கொண்டு வருவதை நான் எப்போது உணர்ந்தேன்? என் வாழ்க்கையின் எந்த உருவமற்ற பகுதிக்கு இன்று கடவுளுடைய குரல் தேவை? என் சொந்த இருதயத்தில் நகர அவருடைய ஆவியை நான் எவ்வாறு வரவேற்க முடியும்? ஆதியாகமம் பயத்தோடு அல்ல, ஆனால் நம்பிக்கையுடன் தொடங்குகிறது. கடவுளுடைய வார்த்தையின் வல்லமையால் இருளில் ஒளி உடைக்கிறது. ஆதியாகமம் 1 அத்தியாயத்தில் 6 முதல் 13 வசனங்களில் கடவுள் பூமிக்கு ஒழுங்கையும் அழகையும் கொண்டு வரும்போது படைப்பு தொடர்வதை நாம் காண்கிறோம். 6வது வசனத்தில் தேவன் கூறுகிறார், தண்ணீர்களின் நடுவில் ஒரு வானம் உண்டாகட்டும், அது தண்ணீரையும் பிரிக்கட்டும். ஆகாயம் என்ற சொல் வானம் அல்லது வளிமண்டலத்தை குறிக்கிறது. மேலே உள்ள மேகங்களையும் ஈரப்பதத்தையும் கீழே உள்ள தண்ணீரிலிருந்து சமுத்திரங்களையும் கடல்களையும் தேவன் பிரிக்கிறார். வாழ்க்கை இறுதியில் செழிக்கக்கூடிய ஒரு சூழலை அவர் வடிவமைக்கிறார். 7ஆம் வசனத்தில் தேவன் தண்ணீரை பிரித்து எல்லைகளை அமைக்கிறார். பின்னர் 8வது வசனத்தில் கடவுள் வானத்தை வானம் என்று அழைக்கிறார். வானம் அல்ல, ஆனால் வானம். இது 2வது நாளை நிறைவு செய்கிறது. கடவுள் எல்லைகளை நம்புகிறார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு நினைவூட்டுகின்றன. அதிலிருந்து இதை பிரிப்பது படைப்பின் ஒரு பகுதியாகும். நம் வாழ்க்கையில் எல்லைகளை அமைப்பது பெரும்பாலும் ஆன்மீக ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் வளர நமக்கு இடமளிக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் வறண்ட நிலம் தோன்றும்படி தேவன் தண்ணீர்களை ஒன்றாக சேகரிக்கிறார். வறண்ட நிலத்திற்கு பூமி என்றும் சேகரிக்கப்பட்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். நாம் மீண்டும் மாதிரியைக் காண்கிறோம். கடவுள் விஷயங்களுக்கு பெயரிடுகிறார். பெயரிடுதல் என்பது அடையாளம். உடன்படிக்கைகளின் மூலம் தேவன் நமக்கு பெயரிடும்போது அவர் நமக்கு நோக்கத்தையும் சொந்தத்தையும் கொடுக்கிறார். பின்னர் 11ஆம் வசனத்தில் புல், விதை கொடுக்கும் மூலிகைகள் மற்றும் கனி மரங்கள் தங்கள் இனத்தின்படி கனி கொடுக்கும் மரங்களை விளைவிக்கும்படி தேவன் பூமிக்கு கட்டளையிடுகிறார். படைப்பு தன்னிறைவு பெறுவது இதுவே முதல் முறை. தாவரங்கள் விதைகளை உற்பத்தி செய்கின்றன, விதைகள் அதிக தாவரங்களை உருவாக்குகின்றன. கடவுள் படைப்பில் வளரவும் பெருகவும் திறனை உருவாக்குகிறார். அதாவது தேவன் ஆசீர்வாதங்களை மட்டும் வழங்குவதில்லை, தொடர்ந்து ஆசீர்வதிக்கும் அமைப்புகளை அவர் உருவாக்குகிறார். 12 வசனத்தில் எல்லாம் கடவுள் கட்டளையிடுவதைப் போலவே நடக்கிறது.
பூமி உயிரை உருவாக்குகிறது. மறுபடியும் கர்த்தர் அது நல்லது என்று கண்டார். நற்குணம் என்பது கடவுளுடைய வடிவமைப்பின் ஒரு பகுதியாகும், தற்செயலானது அல்ல. இந்த பகுதி 13ஆம் வசனத்தில் முடிவடைகிறது. இது 3ஆம் நாளைக் குறிக்கிறது. இந்த வசனங்கள் நமக்கு கற்பிக்கின்றன. தேவன் நிரப்புவதற்கு முன்பே ஒழுங்கமைக்கிறார். கடவுள் பாதுகாப்பை உருவாக்கும் எல்லைகளை அமைக்கிறார். வளர்ச்சி என்பது ஆரம்பத்திலிருந்தே அவரது திட்டத்தின் ஒரு பகுதியாகும். நாம் கேட்கலாம், கடவுள் புதிதாக ஒன்றை வளர்ப்பதற்கு முன்பு என் வாழ்க்கையின் எந்தப் பகுதிகளை ஒழுங்கமைக்க வேண்டும்? அமைதியைக் கொண்டுவரும் எல்லையை நான் எங்கே அமைக்க முடியும்? கடவுளின் மெதுவான, நிலையான வளர்ச்சியை நான் எவ்வாறு நம்புவது? கடவுள் ஒரு இடத்தை ஆசீர்வாதங்களால் நிரப்புவதற்கு முன்பு அதை ஆயத்தப்படுத்த நேரம் எடுக்கிறார் என்று ஆதியாகமம் காட்டுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அத்தியாயத்தில் 14 முதல் 31 வரையிலான வசனங்களில் படைப்பு துரிதப்படுத்தப்படுகிறது. 14 வசனத்தில் பகலையும் இரவையும் பிரிக்க கடவுள் வானத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் விளக்குகளை அமைக்கிறார். இந்த விளக்குகள் பருவங்கள், நாட்கள் மற்றும் ஆண்டுகளுக்கான அறிகுறிகளாக மாறுகின்றன. காலத்தின் கட்டமைப்பைக் கொண்டு ஒரு உலகத்தை கடவுள் உருவாக்குகிறார். மாற்றம் என்பது அவருடைய வடிவமைப்பின் ஒரு பகுதியாகும், அதில் தோல்வி அல்ல என்பதை பருவங்கள் நமக்கு நினைவூட்டுகின்றன. 21 வசனங்களில் தேவன் கடல்களை மீன்களாலும் வானத்தை பறவைகளால் நிரப்புகிறார். அவர் அவர்களை ஆசீர்வதித்து பலனளிக்கவும் பெருகுங்கள் என்று சொல்லுகிறார். கடவுள் மிகுதியை அறிமுகப்படுத்துகிறார், பற்றாக்குறையை அல்ல. அவர் உலகத்தை நிரப்பும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியடைகிறார். 24 மற்றும் 25 வசனங்களில் கடவுள் மிருகங்களை படைத்தார், கால்நடைகள், ஊர்ந்து செல்லும் உயிரினங்கள் மற்றும் பூமியின் மிருகங்கள். ஒவ்வொன்றும் அவரவர் இனத்தின்படி படைக்கப்பட்டனர். எல்லாம் வேண்டுமென்றே நடந்தது. எதுவும் தற்செயலானது அல்ல. படைப்பு ஒழுங்குபடுத்தப்படுகிறது, ஒழுங்கமைக்கப்படுகிறது மற்றும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. பின்னர் ஆதியாகமம் 1ஆம் அத்தியாயத்தில் உச்சக்கட்டம் வருகிறது. 26வது வசனம், கடவுள் கூறுகிறார், நம்முடைய சாயலின்படி மனிதனை உருவாக்குவோம். மனிதர்கள் இயற்கையின் விபத்துக்கள் அல்ல, அவை கடவுளின் பிரதிபலிப்புகள். அன்பு, ஏஜென்சி, பகுத்தறிவு, மேற்பார்வை மற்றும் நித்திய ஆற்றலுக்கான திறனுடன் நாம் படைக்கப்பட்டுள்ளோம். 27ஆம் வசனத்தில் தேவன் தம்முடைய சாயலில் ஆணையும் பெண்ணையும் படைக்கிறார். இரண்டும் சமமான தெய்வீக தோற்றம், மதிப்பில் சமமானவை மற்றும் அவரது திட்டத்திற்கு இன்றியமையாதவை. 28வது வசனத்தில் கடவுள் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களான கட்டளைகளைக் கொடுக்கிறார். பலனளிக்கவும், பெருகவும், பூமியை நிரப்புங்கள் மற்றும் ஆதிக்கம் செலுத்துங்கள். டொமினியன் என்பது ஆதிக்கம் என்று அர்த்தமல்ல, இது பொறுப்பான நிர்வாகத்தை குறிக்கிறது. படைப்பை கவனித்துக் கொள்வது வணக்கத்தின் ஒரு பகுதியாகும். தேவன் 29 மற்றும் 30 வசனங்களில் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உணவை வழங்குகிறார். அத்தியாயம் 31 வசனத்தில் ஒரு அழகான சுருக்கத்துடன் முடிவடைகிறது. தேவன் தாம் செய்த எல்லாவற்றையும் பார்த்தார், இதோ அது மிகவும் நன்றாக இருந்தது. பெரும்பாலும் நல்லது அல்ல, போதுமானதாக இல்லை, மிகவும் நன்று. படைப்பு அதன் சிருஷ்டிகரின் குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறது. நாம் கேட்கலாம், கடவுளுடைய சாயலில் படைக்கப்படுவது என்றால் என்ன? கடவுள் என்னிடம் ஒப்படைத்த பரிசுகளுக்கு நான் எப்படி நிர்வாகத்தை காட்ட முடியும்? கடவுள் என்னில் நன்மையைக் காண்கிறார் என்பதை நான் எப்படி ஒப்புக்கொள்வதை பார்க்க நான் போராடினாலும் கூட? ஆதியாகமம் 1 ஒழுங்கு, அழகு மற்றும் தெய்வீக நோக்கத்துடன் முடிவடைகிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரத்தின் தனிப்பட்ட கதைக்கு மேடையை அமைக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில்
1 முதல் 3 வரையிலான வசனங்களில் படைப்பு அதன் பரிசுத்த முடிவை அடைகிறது. உலகத்தை உருவாக்கி நிரப்பிய 6 நாட்களுக்குப் பிறகு 1 வசனம் வானமும் பூமியும் முடிந்துவிட்டது, அவைகளின் சகல சேனைகளும் முடிந்துவிட்டன என்று அறிவிக்கிறது. பூமியின் ஆரம்பத்திற்காக கடவுள் படைக்க விரும்பிய அனைத்தும் முழுமையடைந்தது. எதுவும் காணவில்லை. எதற்கும் சேர்த்தல் தேவையில்லை. நோக்கத்துடன் வேலையை முடிக்க கடவுள் நமக்கு ஒரு மாதிரியைக் காட்டுகிறார். ஆதியாகமம் 2ஆம் வசனத்தில் 7ஆம் நாளில் தேவன் தம்முடைய கிரியையை முடித்து ஓய்வெடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் சோர்வாக இருந்ததால் தேவன் ஓய்வெடுக்கவில்லை, அவர் கற்பிக்க ஓய்வெடுத்தார். ஓய்வைக் குறிக்கும் எபிரெய வார்த்தையான சபாத் நிறுத்துவது, நிறுத்துவது, நிறுத்துவது என்று பொருள்படும். ஓய்வு பரிசுத்தமானது என்று கடவுள் கற்பிக்கிறார். ஓய்வு தெய்வீகமானது. ஓய்வு என்பது படைப்பின் ஒரு பகுதியாகும். பின்னர் 3வது வசனம் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார் என்று நமக்குச் சொல்கிறது. அவர் அதை மற்ற நாட்களிலிருந்து வேறுபடுத்தினார். வேதத்தில் தேவன் ஒரு காலத்தை ஆசீர்வதிப்பது இதுவே முதல் முறையாகும். ஒரு நபர் அல்ல, ஒரு உயிரினம் அல்ல, ஒரு இடம் அல்ல, ஆனால் ஒரு நாள். அதாவது ஓய்வு விருப்பமானது அல்ல, இது சொர்க்கத்தின் தாளத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த வசனங்கள் கடவுளின் குணாதிசயத்தையும் நமக்குக் காட்டுகின்றன. அவர் ஒரு படைப்பாளர் மட்டுமல்ல, ஒரு போதகரும் கூட. அவர் நம்மை வழிபடும்படி கட்டளையிடவில்லை, அவர் மாதிரியை நிரூபிக்கிறார். அவர் நம்மை நிறுத்தச் சொல்லவில்லை, அவர் முதலில் இடைநிறுத்துகிறார். குழந்தைகளுக்கு அமைதியான தருணங்கள் முக்கியம் என்பதை இது கற்பிக்கிறது. பெரியவர்களைப் பொறுத்தவரை நாங்கள் ஒருபோதும் இடைவிடாமல் இயங்கவில்லை என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. கடவுளுடைய ஓய்வு முழுமையையும் குறிக்கிறது. 7ஆம் நாள் படைப்பின் முடிவு மட்டுமல்ல, அது படைப்பின் கிரீடம். ஓய்வு இல்லாமல் படைப்பு முழுமையடையாது. ஓய்வு என்பது வேலை இல்லாதது அல்ல, அது முடிக்கப்பட்ட வேலையின் கொண்டாட்டம். இந்த குறுகிய பத்தி ஆழமான கேள்விகளை அழைக்கிறது. ஓய்வை என் சீஷத்துவத்தின் ஒரு பகுதியாக நான் எப்படி மாற்றலாம்? கடவுள் என்னுடன் அமைதியாக பேச இடமளிக்கிறேனா? ஓய்வு நாளை ஆசீர்வதிக்கப்பட்ட மற்றும் பரிசுத்தப்படுத்தப்பட்ட நாளாக என் குடும்பம் எவ்வாறு கருதலாம்? சமாதானம், சமநிலை, பரிசுத்த இடைநிறுத்தம் ஆகியவற்றை கடவுள் மதிக்கிறார் என்று 7ஆம் நாள் கற்பிக்கிறது. அவருடைய முன்மாதிரியை பின்பற்ற அவர் நம்மை அழைக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 4 முதல் 17 வரையிலான வசனங்களில் மனிதகுலத்தின் படைப்பை நாங்கள் பெரிதாக்குகிறோம். அத்தியாயம் 1 பெரிய படத்தைக் காட்டுகிறது. அத்தியாயம் 2 நம்மை நெருக்கமாக அழைக்கிறது. கடவுளின் கைகள், கடவுளின் சுவாசம் மற்றும் கடவுளின் இருதயத்தை பார்க்க அனுமதிக்கிறது. 7ஆம் வசனத்தில் வேதத்தில் மிகவும் மென்மையான செயல்களில் ஒன்றை நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் பூமியின் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கினார். உருவாக்கப்பட்டது இருப்பதாக பேசப்படவில்லை. கடவுள் ஆதாமை வடிவமைக்கிறார். பின்னர் அவரது நாசியில் ஜீவ மூச்சை சுவாசித்தார். அப்பொழுது மனிதன் உயிருள்ள ஆத்மாவாக ஆகிவிட்டான் என்றார். மனிதர்கள் மட்டுமே கடவுளின் சுவாசத்தை இவ்வாறு பெறுகிறார்கள். இது நமது தெய்வீக ஆற்றலையும் அவருடனான நமது நெருங்கிய தொடர்பையும் காட்டுகிறது. 8 மற்றும் 9 வசனங்களில் கடவுள் ஏதேனில் கிழக்கு நோக்கி ஒரு தோட்டத்தை நட்டு அங்கு ஆதாமை வைக்கிறார். ஏதேன் அழகு மற்றும் நோக்கம் நிறைந்தது. வாழ்க்கை மரம் தோட்டத்தில் வளர்கிறது, நித்திய ஜீவனைக் குறிக்கிறது, மேலும் நன்மை மற்றும் தீமை பற்றிய அறிவு மரம் மையத்தில் நிற்கிறது. இது ஏஜென்சி மற்றும் பொறுப்புக்கூறலை குறிக்கிறது. 10 முதல் 14 வசனங்கள் ஏதேனிலிருந்து ஓடும் ஆறுகளை விவரிக்கின்றன.
இது வெளிப்புறமாக பரவும் வாழ்க்கையை குறிக்கிறது. கடவுள் படைக்கும் அனைத்தும் ஏராளமாகவும் நல்லதாகவும் உள்ளன மற்றும் ஆசீர்வதிக்கும் நோக்கம் கொண்டவை. 15 வசனத்தில் கடவுள் ஆதாமுக்கு வேலையை கொடுக்கிறார், தோட்டத்தை ஆடை மற்றும் பராமரிப்பது. வேலை என்பது தண்டனை அல்ல, இது கடவுளின் வடிவமைப்பின் ஒரு பகுதியாகும். உற்பத்தி, அர்த்தமுள்ள பொறுப்பு ஆன்மாவை பலப்படுத்துகிறது. பின்னர் 17 வசனத்தில் ஒரு முக்கியமான கட்டளை வருகிறது. நன்மை தீமை பற்றிய அறிவு விருட்சத்தைத் தவிர மற்ற எல்லா மரங்களையும் தாமதமாக உண்ணலாம் என்று தேவன் ஆதாமிடம் கூறுகிறார். இந்த கட்டளை கட்டுப்பாடானது அல்ல, ஆனால் பாதுகாப்பானது. கடவுள் ஆதாமுக்கு கீழ்ப்படிதல், தேர்வு, நம்பிக்கை மற்றும் நிர்வாகத்தை கற்பிக்கிறார். இந்த வசனங்கள் நமக்கு கற்பிக்கின்றன. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் கவனமாக உருவாக்குகிறார். கடவுள் நமக்கு வளர ஒரு இடத்தை, ஒரு நோக்கத்தை கொடுக்கிறார். ஏஜென்சி புனிதமானது, ஆனால் அது விளைவுகளுடன் வருகிறது. வேலை பரிசுத்தமானது. கீழ்ப்படிதல் பாதுகாக்கிறது. நாம் கேட்கலாம், ஏதேனின் எந்தப் பகுதியை கடவுள் என்னை ஆடை அணிந்து வைத்திருக்க கேட்கிறார்? எனது ஏஜென்சியை ஞானத்துடன் எவ்வாறு பயன்படுத்துவது? நான் வளர கடவுள் எங்கே வாய்ப்புகளை வைத்திருக்கிறார்? ஆதியாகமம் 2ஆம் அத்தியாயத்தில் 18 முதல் 25 வசனங்கள் வரை கடவுள் படைப்பில் மிகப்பெரிய பரிசுகளில் ஒன்றை அறிமுகப்படுத்துகிறார், தோழமை. 18ஆம் வசனத்தில் மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று கடவுள் கூறுகிறார். இது வேதத்தில் உள்ள முதல் நல்லதல்ல. படைப்பில் உள்ள மற்ற அனைத்தும் நல்லது அல்லது மிகவும் நல்லது என்று அறிவிக்கப்பட்டன, தனிமை தோன்றும் வரை. தேவன் தம்முடைய பிள்ளைகளில் எவரும் தனியாக வாழ்க்கையில் பயணம் செய்வதை விரும்பவில்லை. எனவே 18ஆம் வசனத்தில் அவர் அவருக்கு ஒரு உதவியை சந்திப்பார் என்று கூறுகிறார். இந்த சொற்றொடர் சமமான, ஒத்த, நிரப்பு, நேருக்கு நேர் நிற்கும் ஒருவர், மேலே அல்லது கீழே அல்ல. ஏவாளை படைப்பதற்கு முன்பு 19 மற்றும் 20 வசனங்களில் கடவுள் ஆதாம் மிருகங்களுக்கு பெயரிடுகிறார். அவர்களில் யாரும் அவருக்கு பொருத்தமான தோழர்கள் அல்ல என்பதை இது காட்டுகிறது. ஆதாம் தன் தேவையை புரிந்துகொண்டு ஏவாளை நன்றியுணர்வுடன் வரவேற்க தன் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். 21வது வசனத்தில் கடவுள் ஆதாமின் மீது ஆழ்ந்த தூக்கத்தை ஏற்படுத்துகிறார் மற்றும் அவரது விலா எலும்புகளில் ஒன்றிலிருந்து ஏவாளை உருவாக்குகிறார். அடையாளமாக விலா எலும்பு பக்கத்திலிருந்து உள்ளது சமத்துவத்தை கற்பிக்கிறது, அவரை ஆள அவரது தலையிலிருந்து அல்ல, அல்லது அவரது கால்கள் மிதிக்கப்பட அல்ல, ஆனால் அவருடன் நடக்க அவரது பக்கத்தில். 22 வசனத்தில் தேவன் ஏவாளை ஆதாமிடம் அழைத்து வருகிறார். இந்த மொழி ஒரு தந்தை ஒரு மணமகளை வழங்குவதை பிரதிபலிக்கிறது. ஆதாம் 23 வசனத்தில் களிகூறுகிறார், இது இப்போது என் எலும்புகளின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமாயிருக்கிறது. அவர் அவளை சமமானவர், தெய்வீகமானவர் மற்றும் இன்றியமையாதவர் என்று அங்கீகரிக்கிறார். 24 வசனம் திருமணத்தை நிறுவுகிறது. ஒரு மனுஷன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் ஒட்டிக்கொள்கிறான், அவர்கள் ஒரே மாம்சமாகிறார்கள். இது கடவுளின் மாதிரியாகும், ஒற்றுமை, கூட்டாண்மை, உடன்படிக்கை மற்றும் அன்பு. 25வது வசனம் அப்பாவித்தனத்துடன் அத்தியாயத்தை முடிக்கிறது. ஆதாமும் ஏவாளும் நிர்வாணமாக உள்ளனர், வெட்கப்படவில்லை. அவர்கள் பயம், பாவம் அல்லது தடைகள் இல்லாமல் ஒருவருக்கொருவர் முன் நிற்கிறார்கள். இந்த வசனங்கள் கற்பிக்கின்றன. தெய்வீக வடிவமைப்பில் சமத்துவம். ஒரு உடன்படிக்கை கூட்டாண்மையாக திருமணம். கடவுளின் திட்டத்தின் ஒரு பகுதியாக தோழமை. கணவனும் மனைவியும் அருகருகே நடக்கிறார்கள். நாம் கேட்கலாம், எனது உறவுகளில் ஒற்றுமையை எவ்வாறு வலுப்படுத்துவது? மற்றவர்களின் தெய்வீக மதிப்பை நான் எவ்வாறு மதிக்க முடியும்?
எனது ஆன்மீக கடமைகளில் ஒரு மாம்சம் என்றால் என்ன? ஆதியாகமம் 3ஆம் அத்தியாயத்தில் 1 முதல் 7 வசனங்கள். கதை மாறுகிறது. பாம்பு முதல் வசனத்தில் தோன்றுகிறது. இது நுட்பமானதந்திரமான வற்புறுத்தும் என்று விவரிக்கப்படுகிறது. அவர் ஏவாளிடம் ஒரு கேள்வியுடன் கேட்கிறார். தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களின் கனியையும் நீங்கள் புசிக்கக்கூடாது என்று கடவுள் சொன்னாரா? பாம்பு கடவுளுடைய வார்த்தைகளை முறுக்கி குழப்பத்தை விதைக்கிறது. 2 மற்றும் 3 வசனங்களில் ஏவாள் உண்மையாக பதிலளிக்கிறாள். கடவுளுடைய கட்டளையையும் மரணத்தின் விளைவுகளையும் விளக்குகிறாள். ஆனால் 4வது வசனத்தில் பாம்பு பொய் சொல்கிறது. நீங்கள் நிச்சயமாக சாவதில்லை. சாத்தான் எப்போதும் கடவுளுக்கு முரணாக இருப்பதன் மூலம் தொடங்குகிறான். பின்னர் 5வது வசனத்தில் அவர் ஒரு அரை உண்மையை சேர்க்கிறார். பழத்தை சாப்பிடுவது அவர்களின் கண்களை திறந்து அவர்களை கடவுள்களாக மாற்றும் என்று ஏவாளிடம் கூறுகிறார். வளர வேண்டும் என்ற ஆசை நல்லது. ஆனால் சாத்தான் அதை தவறான வழியில், தவறான நேரத்தில், தவறான வழிகளில் தள்ளுகிறான். 6வது வசனத்தில் ஏவாள் பழத்தை வித்தியாசமாக பார்க்கிறார். இனிமையான, விரும்பத்தக்க மற்றும் ஒருவரை ஞானமாக்க வேண்டிய ஒன்று. அவள் சாப்பிடுகிறாள். ஆதாம் அவளுடன் சாப்பிடுகிறாள். தேர்வு கதையில் நுழைகிறது. அவர்களின் ஏஜென்சி ஒரு விபத்து அல்ல. இது கடவுளின் திட்டத்தின் மையமாக உள்ளது. 7ஆம் வசனத்தில் அவர்களின் கண்கள் திறக்கப்படுகின்றன. அவர்கள் தங்கள் நிர்வாணத்தை உணர்கிறார்கள். அப்பாவித்தனம் போய்விட்டது. அவர்கள் அத்தி இலை மேலாடைகளை உருவாக்குகிறார்கள். தங்களை மறைக்க முயற்சி செய்கிறார்கள். கடவுளுடைய உதவியை நாடுவதற்கு பதிலாக நாம் அடிக்கடி நம் தவறுகளை மறைக்க முயற்சி செய்கிறோம் என்பதை இது அடையாளப்படுத்துகிறது. இந்த வசனங்கள் காட்டுகின்றன. சோதனை பெரும்பாலும் குழப்பத்துடன் தொடங்குகிறது. கீழ்ப்படியாமையை தள்ள சாத்தான் அரை சத்தியங்களை பயன்படுத்துகிறான். கடினமான தேர்வுகளுக்கு வழிவகுத்தாலும் கூட வளர்ச்சிக்கு ஏஜென்சி அவசியம். பாவம் அவமானம், பிரித்தல் மற்றும் மறைத்தல் ஆகியவற்றை உருவாக்குகிறது. நாம் கேட்கலாம், என் வாழ்க்கையில் என்ன குரல்கள் உண்மையை முறுக்குகின்றன? அரை உண்மைகளை நான் எவ்வாறு அடையாளம் காண்பது? நான் குறையும்போது நான் கடவுளிடமிருந்து மறைக்கிறேனா அல்லது அவரிடம் திரும்புகிறேனா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 19 வரையிலான வசனங்களில் நாம் கடவுளை ஒரு பிதாவாக பார்க்கிறோம். பாவம் மற்றும் விளைவுகளின் நடுவில் கூட அழைப்பது, கற்பிப்பது, வழிநடத்துவது. 8வது வசனத்தில் கடவுள் தோட்டத்தில் நடக்கும்போது ஆதாமும் ஏவாளும் ஒளிந்து கொள்கிறார்கள். 9ஆம் வசனத்தில் கடவுள் அழைக்கிறார். நீ எங்கே இருக்கிறாய்? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது அவருக்கு ஏற்கனவே தெரியும். தலைமறைவிலிருந்து வெளியே வந்து நேர்மையாக இறங்க அவர் அவர்களை அழைக்கிறார். ஆதாம் 10ஆம் வசனத்தில்தான் பயந்தேன் என்று பதிலளிக்கிறார். பயம் பாவத்தின் முதல் கனி. 11ஆம் வசனத்தில் தேவன் மெதுவாக கேட்கிறார், நீ மரத்தை சாப்பிட்டாயா? அவர் ஆதாமுக்கு உண்மையை பேச வாய்ப்பளிக்கிறார். ஆனால் 12 வசனத்தில் ஆதாம் ஏவாளை குற்றம் சாட்டுகிறார். மேலும் கடவுளை குற்றம் சாட்டுகிறார். நீ எனக்கு கொடுத்த பெண். 13ஆம் வசனத்தில் பாம்பு தன்னை ஏமாற்றியதாக ஏவாள் ஒப்புக்கொள்கிறாள். பின்னர் கடவுள் விளைவுகளை விளக்குகிறார், தண்டனைகளை அல்ல. 14 மற்றும் 15 வசனங்களில் பாம்பு சபிக்கப்பட்டது. பெண்ணின் வித்து அவனுடைய தலையை நசுக்கும் என்று தேவன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். இது ஒரு இரட்சகரின் முதல் வாக்குறுதி வீழ்ச்சியின் தருணத்தில். 16ஆம் வசனத்தில் ஏவாளின் விளைவு துக்கம் மற்றும் சிரமத்தை உள்ளடக்கியது. ஆனால் தாய்மை மற்றும் கூட்டாண்மையின் மைய பாத்திரமும் அடங்கும். 17 முதல் 19 வரையிலான வசனங்களில் ஆதாம் கடின உழைப்பு, முட்கள், வியர்வை மற்றும் மரணத்தை எதிர்கொள்வார். இவை தண்டனைகள் அல்ல, அவை வளர்ச்சி சாத்தியமான ஒரு மரண உலகின் நிலைமைகள். இந்த வசனங்கள் நமக்குக் காட்டுகின்றன, நாம் ஒளிந்து கொள்ளும்போது தேவன் நம்மை அழைக்கிறார்.
நேர்மை விஷயங்கள். பழி குணமடையாது. விளைவுகள் கற்பிக்கின்றன. கிறிஸ்துவின் மூலமாக இரட்சிப்பு ஆரம்பத்திலிருந்தே வாக்குறுதியளிக்கப்பட்டுள்ளது. நாம் கேட்கலாம், கடவுள், நீ எங்கே இருக்கிறாய் என்று அழைக்கும்போது நான் எப்படி பதிலளிப்பது? நான் மற்றவர்களை குறை சொல்கிறேனா அல்லது உண்மையை பேசுகிறேனா? தண்டனைகளுக்கு பதிலாக ஆசிரியர்களாக விளைவுகளை நான் எவ்வாறு பார்க்க முடியும்? ஆதியாகமம் 3ஆம் அத்தியாயத்தில் 24 முதல் 24 வசனங்களில் வீழ்ச்சியின் கதை நம்பிக்கையுடன் முடிவடைகிறது. 20 வசனத்தில் ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டார், அதாவது ஜீவனுள்ள அனைவருக்கும் தாய் என்று பொருள். இழப்பின் ஒரு தருணத்தில் கூட ஆதாம் விசுவாசத்தை தேர்ந்தெடுக்கிறார், அவர் வாழ்க்கையை எதிர்நோக்குகிறார். 21 வசனத்தில் தேவன் தோள்களையும் ஆடைகளையும் ஆதாம் மற்றும் ஏவாளின் ஆடைகளையும் செய்கிறார். இது ஒரு சக்தி வாய்ந்த சின்னம். அத்தி இலைகள் பாவத்தை மறைக்க அவர்கள் எடுத்த முயற்சி. தோள்களால் ஆன கோட்டுகளுக்கு பலி தேவைப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் எதிர்கால பலியை சுட்டிக்காட்டுகிறது. கடவுள் தாமே போர்வையை வழங்குகிறார். கருணை இங்கே தொடங்குகிறது. 22 மற்றும் 23 வசனங்களில் ஆதாமும் ஏவாளும் ஏதேனில் தங்கி விழுந்த நிலையில் ஜீவ விருட்சத்தில் பங்கேற்க முடியாது என்று தேவன் விளக்குகிறார். எனவே அவர் அவர்களை கோபத்தில் அல்ல, ஆனால் பாதுகாப்பாக அனுப்புகிறார். இறப்பு இப்போது அவர்களின் வகுப்பறை. 24வது வசனத்தில் ஜீவ மரத்தைக் காக்க தேவன் கேருபீன்களையும் எரியும் வாளையும் வைக்கிறார். திரும்பி வருவதற்கான வழி என்றென்றும் மூடப்படவில்லை. கிறிஸ்து அவருடைய பாவநிவர்த்தி மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் அதைத் திறக்கும் வரை அது பாதுகாக்கப்படுகிறது. இந்த வசனங்கள் கற்பிக்கின்றன. தேவன் நம்முடைய பலவீனத்தில் நம்மை மறைக்கிறார். தியாகம் கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறது. வளர்ச்சிக்கு ஏதேனை விட்டு வெளியேறுவது அவசியம். கடவுளின் திட்டம் ஒவ்வொரு அடியிலும் நம்பிக்கை கட்டமைக்கப்பட்டுள்ளது. நாம் கேட்கலாம், கடவுள் என்னை இரக்கத்தால் எவ்வாறு மூடினார்? ஆதாம் மற்றும் ஏவாளைப் போல நான் எப்படி விசுவாசத்தில் முன்னேற முடியும்? கடவுளின் அன்பான திட்டத்தின் ஒரு பகுதியாக வீழ்ச்சியை நான் பார்க்கிறேனா? ஆதியாகமம் 3 விரக்தியுடன் அல்ல, ஆனால் மீட்பின் தொடக்கத்துடன் முடிவடைகிறது.